ஆள் வெளில ஓகே. இருக்கக்கூடிய கிராமங்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு புதிய திட்டங்களை தந்து அந்த புதிய திட்டங்கள் மூலமாக கிராமங்கள் இன்றைக்கு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை இந்த 4 ஆண்டு காலத்தில் பெற்றிருக்கின்றன என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அளவுக்கு கிராம வளர்ச்சியிலே அக்கறை எடுத்துக்கொண்டு கிராம மக்களுடைய முன்னேற்றம் தான் நாட்டினுடைய முன்னேற்றம் என்பதை உணர்ந்து செயல்பட்டிருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆவார்கள். எனவேதான் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கிராம சாலைகள் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை தந்து அதன் மூலமாக இன்றைக்கு சாலைகளுடைய முன்னேற்றம், அதே போல ஒவ்வொரு ஊராட்சிக்கும் தேவையான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்கின்றனர் போன்றவற்றை எல்லாம் எந்த ஆட்சியும் சரியான அளவுக்கு இந்த 4 ஆண்டு காலத்திலே நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை எங்களால் பெருமையோடு சொல்லிக்கொள்ள முடியும். இந்த அளவுக்கு எந்த ஆட்சியும் இந்த பணிகள் நடைபெற்றதில்லை என்பதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலே இருந்து 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலே இங்கே ஒரு ரேஷன் நியாய விலைக் கடை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது நீண்ட நாளைய கோரிக்கை இன்றைக்கு நிறைவேற்றி தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இங்கே பேருந்து நடைமுறை வேண்டும் என்று கேட்டீர்கள், அதுவும் இங்கே அமைத்து தரப்பட்டிருக்கின்றது. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு ஒரு புதிய நம்முடைய அங்கன்வாடி கட்டிடம், பால்வாடி, குழந்தைகளுடைய நலனை அக்கறை கொண்டிருக்கிற அரசாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு இருக்கத்தக்க 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த அங்கன்வாடி கட்டிடம் இன்றைக்கு கட்டித்தரப்பட்டிருக்கின்றது. பொது சேவை மைய கட்டிடம் 5 லட்சம் ரூபாயிலும், ஏஜிஎம்டி திட்டத்திலே பூஞ்சோலை நகரிலே புதிய சிவில் சாலையில் 7 லட்சம் ரூபாயிலும், ஏஜிஎம்டி திட்டத்திலே உதயசூரியபுரத்திலே கேபிள் பிளக் சாலை 6 லட்சம் ரூபாயிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதை போல பல பணிகளை நாங்கள் இந்த 4 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிறோம் என்று சொன்னாலும் அதில் ஒரு சிலவற்றை மட்டும்தான் இங்கே நாங்கள் கோரிட்டு காண்பித்திருக்கின்றோம். எனவே மக்களுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து செயல்படுகிற அரசாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு இருக்கிறது என்பதற்கு ஒரு மாலை சொத்துக்கு ஒரு சொத்து பதவி என்பதை போல இந்த செயல்கள் அமைந்திருக்கின்றன என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 10 ஆண்டு காலம் 2011 21ஆம் ஆண்டு வரை ஆட்சியில் இருந்தவர்கள் பல்வேறு சாலைகளை புதுப்பிக்க தவறிவிட்டதற்கு காரணமாகத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சருடைய கிராம சாலைகள் திட்ட வேண்டிய திட்டத்தையே தந்து அதன் மூலமாக இன்றைக்கு நாங்கள் பல்வேறு சாலைகளை புதுப்பித்து தந்திருக்கின்றோம். எனவே பல பணிகளை அவர்கள் விட்டுவிட்டு சென்றாலும் அந்த பணிகளை தொடர்ந்து செய்கின்ற அரசாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போல மக்கள் நல திட்டங்களை தருவதிலே இந்தியாவிலேயே நாங்கள் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. நம்முடைய மகளிர் சகோதரிகளுக்கு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதற்கு முன்னாலே அவர்கள் அரசு பேருந்துகளிலே செல்வதற்கு சொன்னால் கட்டணம் செலுத்தித்தான் செல்ல வேண்டும். 4 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இப்பொழுது அவர்கள் எந்த கட்டணமும் செலுத்தாமல் செல்லுகின்ற சூழ்நிலையினாலே 1000 ரூபாய்க்கு குறையாமல் ஒரு குடும்ப தலைவிக்கு மாதம் மிச்சப்படுகிறது. அதாவது அவர்களுக்கு சேமிப்பு கிடைக்கிறது. அதை போல மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் கிடைக்கின்றது. இன்னும் அவர்களுடைய பிள்ளைகள் அரசு பள்ளிகளை படித்துவிட்டு இன்றைக்கு கல்லூரி படிப்பை சேர்ந்தால் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மகளிருக்கு
1000 ரூபாயும் தமிழ் புதல்வர் திட்டத்தின் மூலமாக ஆண்களுக்கு நம்முடைய மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் மாதம் உதவித்தொகை கிடைக்கின்றது. இதெல்லாம் எந்த அரசிலையும் கிடையாது, எந்த மாநிலத்திலையும் கிடையாது, தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இந்த திட்டங்கள் இருக்கின்றன. காரணம் நம்முடைய மாணவர்கள் உயர் வழிக்கு படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அகில இந்திய அளவிலே இன்றைக்கு உயர் படிப்பு படிக்கின்ற எண்ணிக்கை 28.1% என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் 50% தாண்டி விட்டோம். ஏறக்குறைய 52% உயர் படிப்பு படிக்கின்ற மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. எனவே இந்திய சதவிகிதம் 50%-ஐ 2030 தொட வேண்டும் என்ற இலக்கை இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசு நிர்ணயித்திருக்கிறது. ஆனால் நாம் 2030 நிச்சயமாக 70-80% என்கின்ற அளவுக்கு நம்முடைய கல்வித்தரம் உயர்கல்வியிலே உயர்ந்துவிடும். அந்த அளவுக்கு உயர்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மாநிலமாக இந்தியாவிலேயே முதல் இடத்திலே நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது என்பதை இன்று நாளை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள முடியும். மருத்துவமாக இருந்தாலும், அது கல்வியாக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் முதலிடத்தை பெறுகிற மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லத்தக்க அளவிற்கு இன்றைக்கு சிறப்போடு மக்கள் நலப்பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு செய்து இந்தியாவிலேயே நமக்கு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமைகளை இன்றைக்கு பெற்றுத் தந்து கொண்டிருக்கிற முதலமைச்சராக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள். வீடுதோறும் எந்த வீடும் இந்த ஆட்சியை பலன் பெறாத வீடு இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு இன்னைக்கு அத்தனை வீடுகளுக்கும் ஏதாவது ஒரு திட்டத்தின் ஏதாவது ஒரு பலன் நிச்சயமாக கிடைத்திருக்கும். இன்றைக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய தாய்மார்களை எண்ணி பார்த்து காலையிலே அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தாலே தங்களுடைய குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்க முடியாமல் அவர்கள் வேலைக்கு 7:30 மணிக்கெல்லாம் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்ற காரணத்தாலே 8 மணிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்ற காரணத்தாலே அந்த குழந்தைகள் பசியோடு பட்டினியோடு இன்றைக்கு அரசு பள்ளிக்கு அந்த சூழ்நிலை உருவாகி இருந்தது. அதை நேரிலே கண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டம் என்கின்ற திட்டத்தை உலகத்திலேயே முதலாக இந்தியாவிலே நம்முடைய தமிழ்நாட்டிலே தொடங்கி இருக்கிறார். அந்த காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு இங்கிலாந்து நாடு பின்பற்றுகிறது, ஜெர்மன் நாடு பின்பற்றுகிறது, கனடா நாடு பின்பற்றுகிறது என்று சொன்னால் உலகத்துக்கு வழிகாட்டுகிற திட்டங்களை தருகிற அரசாக தமிழ்நாடு அரசு இன்றைக்கு உலகிற்கு சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே எந்த அரசு நமக்கு பலன் தரும் பயன் தரும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தோடு ஒப்பிட்டாலும் எந்த திட்டத்திலும் முதன்மையான இடத்தை பெறுகிற அரசாக நம்முடைய தமிழ்நாடு அரசு இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய நலனிலே அக்கறை கொண்டிருக்கிற முதலமைச்சருடைய தலைமையிலே இந்த அரசு இருக்கின்ற காரணத்தாலே தான் உங்களுக்கான திட்டங்கள் கிடைக்கின்றன என்பதை நான் இங்கே உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதை உணர்ந்து ஒவ்வொருவரும் செயல்பட கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எனவே இந்த திட்டங்கள் தொடர என்றைக்கும் நாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.